நண்பர் டி.ஆர். பாலு அவர்களுக்கு என்னுடைய இரங்கல் செய்தியை சொல்ல வேண்டியது என் நட்புக்கான என் கடமை. நான் தமிழ்நாட்டிலிருந்து தலைநகருக்கு போனது தமிழர்களுக்கு என்னென்ன பயன் கிடைக்கும் என்பதை கொண்டு வருவதற்கும், கிடைக்கவில்லை என்றால் ஏன் கிடைக்கவில்லை என்பது கேட்பதற்கும் நான் போயிருக்கிறேன். என்னுடைய நாடு முக்கியம், தமிழ்நாடு முக்கியம். இது தமிழ்நாட்டையும் மனதில் கொண்டு இருப்பவர்கள் யார் என்பதைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். எங்கள் கூட்டணியில் பல ஆளுமைகள் இருக்கின்றன. அதில் எனக்கு நெருக்கமானவும் தமிழர்களுக்கு நெருக்கமானவும் ஆளுமை என்று பார்த்தால் தமிழக முதல்வர் தான். அவர் இந்த கூட்டணியில் உள்ளார். அவர் எங்கள் கூட்டாளி. அவரிடம் கலந்து ஆலோசித்துவிட்டு இதற்கான பதிலை சொல்வதுதான் நியாயம். நன்றி. வார்த்தைகள் எல்லாம் இன்று பொய்யானது ஒன்று, உங்கள் தமிழ் பற்றும் பொய்யானது ஒன்று. நீங்கள் தமிழர் என்று பேசுவதற்கு முன்னால் பல உதாரணங்கள் இருக்கிறது. ஏற்கனவே மரியாதைக்குரிய அப்துல் கலாம் அவர்கள் பச்சை தமிழர், ஒரு விஞ்ஞானி. இன்னைக்கு அண்ணனை கூட RSS நீங்க சொல்றீங்க. RSS என்பது ஒரு பேரியக்கம். என்னை போன்றவர்களும் பாஜக இணைவதற்கு காரணமே RSS தொண்டுதான். ஆனா இன்னைக்கு ஏதோ உங்க ஊழல் குற்றச்சாட்டு உள்ள அமைச்சர்களை வைத்துக் கொண்டு RSS குறை சொல்கிறீர்கள். சரி, அப்துல் கலாம் அவர்களை ஏன் நீங்க ஆதரிக்கல? அவர் தமிழர் தானே. மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த வரலாற்று பிழையை செய்கிறது. தமிழக மக்களும் தமிழர்களும் மன்னிக்க மாட்டாங்க. ஆக ஒரு சாக்கு போக்கு. இது கொள்கை போறோம். நான் கேட்கிறேன், மரியாதைக்குரிய அண்ணன் CPR அவர்கள் உங்க கூட்டணியில வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். 2 முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். ஆக பாராளுமன்றத்தை நடத்துகின்ற திறமை அவருக்கு இருக்கிறது. என பாராளுமன்ற உறுப்பினர். துணை குடியரசுத் தலைவருக்கு அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். அவர் ஆளுநராகவும் இருந்திருக்கிறார். அதற்கான அனுபவம் பெற்றிருக்கிறார். அதனால அதையும் பற்றி அவருக்கு தெரியும். அரசியல் கட்சியில் எங்களை போன்றே வளர்ந்து தலைவராக இருந்தார். அதனால் மக்களை பற்றியும் தெரியும். ஆக இவ்வளவு காம்பினேஷன் கொண்ட ஒரு குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் எப்படி மிகவும் அதை மரியாதைக்குரிய மோடி அவர்கள் எல்லாம் அடையாளம் கண்டிருக்கிறார்களே, ஏன் திமுக அதை அடையாளம் காண மறுக்கிறது? மறுபடியும் இன்றில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் பற்று, தமிழர் உரிமை என்று எல்லாம் பேசுவது நாக்கிற்காகவும் வாக்கிற்காகவுமாதே தவிர மக்களுக்காக இல்ல, தமிழ் உணர்வுக்காக இல்லை என்பதை அப்பட்டமாக திமுக இன்று அதை நிரூபித்திருக்கிறது. நான் கேட்கிறேன், இன்னைக்கு எல்லா லீடர்ஸையும் வர வைக்கிறீங்கல்ல, இல்ல ஒரு தகுதியான நபரை நிறுத்தி இருக்கிறார்கள், தலைவரை நிறுத்தி இருக்கிறார்கள். ஆக நாம கூட்டணியில வேட்பாளர் போட்டாலும் நம்ம வெற்றி பெற போகுது இல்ல. அதனால உங்களுக்கு இன்ஃபுளுயன்ஸ் பண்ற திறமை இருக்கு. ஆனா தமிழர்களும் தமிழ் மக்களும் உங்களை மன்னிக்க மாட்டார்கள். இது 2வது முறையாக நீங்கள் வரலாற்று பிழையை திராவிட முன்னேற்ற கழகம் வரலாற்று பிழையை செய்கிறது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். கமல் பேசும்போது பார்த்தாரா? கமலுக்கு தமிழ்நாடு இருக்கா? எவ்வளவு ஹிந்தி படத்துல நடிச்சிருக்காரு, எவ்வளவு தெலுங்கு படத்துல நடிச்சிருக்காரு. இப்ப தமிழ் இருக்குதா அவங்கள? ஆக இது எனக்கு ஒன்னும் புரியல. என்னமோ தமிழ்நாடுக்கு உரிமை நீங்க மட்டும்தான். பாரதிய ஜனதா கட்சியில தமிழ்ல எல்லாம் நாங்களும் எங்க இருந்து குதிச்சோம்? நாங்களும் தமிழர்கள் தான். ஆனா இந்த ஒரு விமர்சனத்தை தான் ஏதோ தேசிய கட்சியில அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு வேண்டியது வழக்காடு மன்றத்துல வழக்காடுவதற்கு வட இந்தியாவில ஆளுங்களை கூட்டு வருவாங்க. ராம்ஜெத் மலர்ந்து கூட்டு வந்தாங்க. அப்ப தமிழர்கள் எல்லாம் இவர்களுக்கு தேவையில்லை. கமல் போய் இதெல்லாம் பேசலாமா? அண்ணன் CPR கூட ஒப்பிடும் போது கமல் எந்த நிலையில இருக்கிறார்? ஆக அவரு ஒரு 40 ஆண்டு கால அரசியல் அனுபவம். நீங்களாம் நடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவர் அரசியல்ல நடந்து கொண்டிருந்தார். 1900 கிலோமீட்டர் நடந்து கொண்டிருந்தார் அவரு. நீங்க நடிச்சுக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு திடீர்னு நீங்க உதிச்சோட நீங்க தலைவர்கள் ஆயிட்டீங்க. கமல்லாம் சொல்றதுலாம் பதிலே சொல்லக்கூடாதுங்க. தமிழரா இல்லையான்னு குறியீடு செய்வதற்கு கமலுக்கு உரிமை இல்ல. அண்ணன் CPR அவர்கள் பச்சை தமிழர். அவர் நிச்சயமா 40 ஆண்டுகள் தமிழக அரசியலில் இருந்திருக்கிறார். எல்லா நிலையிலும் அவர் உயர்ந்திருக்கிறார். எந்த குற்றச்சாட்டும் இல்லாதவர், திறமையாசாலி. இதுக்கு மேல ஏன் உங்களுக்கு நீங்க அவரை ஆதரிக்கின்ற மனம் உங்களுக்கு வரவில்லை என்பதைத்தான் நாங்கள் கேள்வி கேட்கிறோம்.